அரை ஸ்ரீனிவாசா அனைவருக்கும் வணக்கம். நான் கனகதுர்கா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவரோட ஜாதகத்தில் 8ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருந்தால் என்ன மாதிரி பலன், அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஆயுளை பற்றி சொல்லும் நமக்கு. அதுக்கப்புறமா உயில் மூலம் நமக்கு வரக்கூடிய சொத்துக்கள், அப்புறம் நம்ம அவசரப்படுறது, சேவைகள் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் இந்த இடம்தான் சொல்லும் உங்களுக்கு. அப்புறமா தோல்வி, நமக்கு வர இன்சூரன்ஸ், அப்புறம் பென்ஷன், இந்த மாதிரி பண விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுதான் சொல்லும், இந்த இடம்தான் சொல்லும். அதாவது பூரண ஆயுள், மத்தியம ஆயுள், அற்ப ஆயுள், அப்புறமா பணம் மூலமாக நமக்கு வர பிரச்சனைகளை சொல்கிற இடம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 8ஆம் பாவகம் தான் ஆகும். சரி, இப்போ அந்த 8ஆம் பாவகத்தில் ராகு பகவான் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை வர்ற லாபத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக வருது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட கூட்டாளி, கணவன் அல்லது மனைவி, இல்லைன்னா நம்மளோட உடன் இருக்கும் நட்புக்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் அது தனஸ்தானமாக வரதுனால முதல்ல அவங்களுக்கு தான் இதில் லாபம் அப்படிங்கிறது அனுகூலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8ல் ராகு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, வாரிசுகள் இல்லாதவங்களோட சொத்து சடனாக இவங்களுக்கு சேரும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை திடீர்னு பண வரவு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? எப்படி அந்த பணம் வந்தது அப்படிங்கிற விஷயமே தெரியாது. ஓகேங்களா? ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்துடும். 8ல் ராகு ஏற்படுக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, மனநிலைமையானது ஒரு நிலையாக இருக்கவே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தீங்கன்னா செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு மாற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. வலி, வேதனை, துக்கம், கண்ணீர், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மனைவிக்கு எப்பயுமே உங்கள் மேலே ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் கண்டிப்பாக 2 பேருக்குள்ளார வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். அப்புறம் உடல்நிலை அப்படிங்கிற முறையில் 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் கொஞ்சம் வயிற்று வலி, வயிற்றில் கொஞ்சம் எரிச்சல், அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்றாரு. அதனால் வெளியில் சாப்பிட்ற விஷயத்த கொஞ்சம் அவாய்டு பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும். சரி, 8ல் ராகு இருக்கிறதுனால குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. மருத்துவரை பார்த்து சில தடைகளை மீறி தான் குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? மருமகள் மாமியார் அப்படிங்கிற விஷயங்கள் எப்பயுமே ஒத்து போகாது. இந்த ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்புறம் எப்பயுமே 8ல் ராகு இருக்கிறவங்க ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா என்ன ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டி ஆகணும். ஓகேவா? எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீன் கையெழுத்தில் எப்பயுமே பிரச்சனை உண்டு. இன்னும் 8ஆம் வீட்டில் ராகு இருக்காங்கன்னா அதீத பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே உங்களோட பொருட்களை நீங்கள் பத்திரப்படுத்திகிட்டே இருக்கணும், இல்லைன்னா திருடு போயிடும். ரொம்ப நீங்கள் பத்திரப்படுத்தணும். ரொம்ப அந்த பொருட்கள் மேலே கவனமாக இருக்கும். மற்றவங்கள நம்பி நீங்கள் எந்த ஒரு பொருளையும் கொடுத்துட்டு போகக்கூடாது. இப்போ ராகு அப்படிங்கிறதுனால வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அங்கே இருந்து சம்பாதிக்கிற பணத்தை இங்கே யாரோ ஒருத்தங்களை நம்பி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி ரொம்ப வேகமாக ஓட்டணுங்கிற ஆசைகள் இருக்கும், ஆனால் கவனம் தேவை. சரி, இதற்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு செய்யலாம் அப்படின்னா, ராகுவிற்கு நிறைய ஸ்தலங்கள் இருக்குது. காலாஸ்திரி, திருநாகேஸ்வரம், அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் சனிக்கிழமை ராகு கால நேரத்தில் போய் தீபம் ஏற்றுறது, அங்கே உங்களோட நேரத்தை செலவழிக்கிறது, இதெல்லாம் செய்யலாம். இதையும் தவிர நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் துர்க்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி
குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்ப 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 விசேஷமான பரிகாரம். நன்றிங்க.